Hello viewers, welcome to Super Brain. Example 2.5 பார்க்கலாம். Find the greatest number that will divide 445 and 572 leaving reminders 4 and 5 respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா greatest number கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. greatest number, largest number இப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன? highest common factor இல்லையா? ஸோ highestனா அதிகம். ஸோ greatest, highest இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக HCF தான் கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4 ரிமைண்டரும் இதுக்கு வந்து 5 ரிமைண்டரும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பர்ல இருந்து 4 சப் பண்ண போறோம். இந்த நம்பர்ல இருந்து 5 சப் பண்ணிட்டு வர நம்பருக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கு டைரக்டா HCF கண்டுபிடிக்க கூடாது. ஸோ இங்க என்ன இருக்கு 445, இதுல இருந்து எதை சப் பண்ணணும்? 4 சப் பண்ணணும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 572, இதுல இருந்து எதை சப் பண்ணணும்? 5 சப் பண்ணணும். ஸோ சப் பண்ணிக்கலாமா? 445ல 4 போச்சுன்னா 441 நமக்கு கிடைக்கும். 572ல 5 சப் பண்ணும் போது 567 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இதில் எது பெருசோ அதை ஏவா எடுத்துப்போம், அதாவது டிவிடெண்டாக இருக்கும். எது நமக்கு இதில் பெருசு? 567. அப்புறம் B பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா 441 இருக்கும். இப்போ என்ன எழுத போகிறோன்னா யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை எழுதிக்கலாம். ஸோ A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இதில் A உடைய வேல்யூ என்ன நமக்கு 567, B உடைய வேல்யூ 441, Qவும் Rவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா 567 441ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 டைம் தான் நம்மளால் போட முடியும். ஸோ 1 டைம் போடும்போது நமக்கு 7ல் 1 போச்சுன்னா 6 வரும், 6ல் 4 போச்சுன்னா 2 வரும், 5ல் 4 போச்சுன்னா 1 வரும். 126ன்னு கிடைக்குது. அப்போ கோஷியன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 126. நமக்கு எப்படி இருக்கணும்னா ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடணும். இந்த லாஸ்ட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த ரிமைண்டர். ஸோ இதை தான் நம்ம இங்கே போட்டுக்கணும். இப்போ கோஷியன்ட்டும் அகைன் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோடைய டிவைசர் தான் ஆன்சரில் HCFாக நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போ பாருங்கள் 441 126ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 126 நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். அப்போ 18 பேலன்ஸ் 1 6 7 378 நமக்கு கிடைக்குது. ஸோ 4 டைம்ஸ் போட்டால் கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் போகும். ஏன்னா ஒரு 100 ஆட் பண்ணிட்டாவே நமக்கு என்ன கிடைக்கும் 478 ஆகிடும். அப்புறம் ஒரு 26 வேறு இருக்குது. அதனால கண்டிப்பாக நம்ம வந்து 3 டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ 3 டைம்ஸ் எவ்வளோ வருது? 378 வருது. ஸோ இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கலாம். 1ல் 8 போகாது. ஸோ இங்கேருந்து பாரப் பண்ணும்போது இது 3 ஆகும், இது 11 ஆகும். 11ல் 8 போச்சுன்னா நமக்கு 3 வரும். 3ல் 7 போகாது. ஸோ இங்கேருந்து பாரப் பண்ணும்போது இது 3 ஆகும், இது வந்து 13 ஆகும். 13ல் 7 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்போ 63 வருமா? அப்போ இங்கே கோஷியன்ட் வந்து 3 இருக்குது, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 63ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற டிவைசரை இங்கே எழுதணும், இங்கே வந்திருக்க ரிமைண்டரை இங்கே எழுதணும். ஓகே, இது இப்படி வரும், இது இங்கே வந்துடும். இப்போ கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா R வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 126 63ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் லாஸ்ட்டில்? அதாவது 1 பிளேஸில் 6 வருமா? 2 3s 6 வரும். அப்போ 2 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 2 3s 6, 6 2s 12, 126 வந்துடுச்சா? அப்போ 2 டைம்ஸ் போடும் போது நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ கோஷியன்ட் வந்து இங்கே போடுவோம், ரிமைண்டர் வந்து இங்கே போடுவோம். R வந்து என்ன வந்துடுச்சு நமக்கு? ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. ஸோ எப்போ R வந்து 0வாக வருதோ அப்போ நமக்கு டிவைசர் இங்கே என்ன இருக்கோ இதுதான் நம்மளுடைய HCFாக இருக்கும். தேர்ஃபோர் HCF ஈக்குவல் டு 63. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.